ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோட்டமும் தோப்பும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊரில் நல்ல மழைங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ அக்னி வெயில் படுத்தி எடுத்ததோ அந்த அளவுக்கு மழையினே சொல்லலாம். கிட்டத்தட்ட வைகாசி பெருந்தாப்படி பிடிச்சே நல்ல மழைங்க. எங்கள் ஊரில் அடமழை காலம் மாதிரிக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம காட்டில் இருக்கிற தோப்பு மழைக்காக ஏங்கிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். இப்போவுமே தூறல் போட்டுக்கிட்டு இருக்குங்க. மாடுக காட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. கொளுக்டாம்பில் 4-5 மலையிலேயே எவ்வளோ வளர்த்தி வந்துருச்சுன்னு பாருங்கள். அரிபச்சை தான் இருந்தாலும் மாடுகளுக்கும் எந்த பசுந்தீவனும் இல்லை அப்படிங்கிறக்காக அப்படியே ஏகமாக மேயருக்கு விட்டாச்சுங்க. அதுக்கு கடிக்க கடிக்க அந்த பில்லும் வளர்ந்துக்கும். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் இல்லை என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ மாடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த கொளுக்டாம்பில்னா கொளுக்டாம்பில்ல மட்டும் மேயுது பாருங்களேன். இந்த கொளுக்டாம்பில்ல மேய்ஞ்சி பழகிட்டா வைக்கப்பில் நம்ம கட்டித்தரையில் சாப்பிடாதுங்க. இந்த அரிபச்சையாகவே இருந்தாலும் வயிற்றுக்கே இது பத்தலைனாலும் இதை மட்டும்தான் சாப்பிடுது. இந்த கொளுக்டாம்பில் இல்லை அப்படின்னா தான் அடுத்த ஆப்ஷனுக்கே போகுங்க. கொளுக்டாம்பில் மேய்ஞ்ச மாடுக மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொளுக்டாம்பில்ல மட்டும்தான் மேயும். அடுத்து தான் காட்டுக்குள்ளே இருக்கிற மீதி பில்லுகளை மேயுங்க. இது மாட்டுக்குள்ளே ஒரு பெரிய மைனஸ்னே சொல்லலாம். ஆனால் ஆடு அப்படி இல்லைங்க. ரோட்டு ஓரத்தில் தான் மேயுது. ரோட்டு ஓரத்தில் இருக்கிற பில்லு, கொடி, செடி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் மேயுங்க. ஒரு டைப் ஆஃப் பில்லு மீறி போனால் பில்லில் இருக்கிற வெரைட்டிகளை மட்டும்தான் மாடு மேயும். ஆடு அப்படி இல்லை. கொடி, தலை, பில்லு என்னென்ன இருக்கோ அத்தனையும் சாப்பிட்ருங்க. அதே மாதிரிக்கு தான் ஆட்டு பாலில் பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் அதிகங்க. மாட்டுப்பாலில் அவ்வளோ இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுப்பாலில் பயங்கர மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. மஞ்சக்காமலையெல்லாம் இருக்கிறவங்க ரெகுலராக ஒரு 48 நாள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கீழாநெல்லி வேருக்கோட ஆட்டுப்பால் அரைச்சி தான் குடிப்பாங்க. அவ்வளோ ஆட்டுப்பாலில் மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகங்க மாட்டுப்பாலை கம்பேர் பண்ணும்போது. மாட்டில் பால் அதிகமாக இருக்கும். இது பால் கம்மியாக தான் இருக்கும். நாம் உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பால் சொல்லலாம். நம்ம மேக்சிமம் யாரும் குடிக்கிறது இல்லை அந்த பாலை. ஆனால் மருத்துவ குணம் ஆட்டுப்பாலில் அதிகங்க. நோய்வாய்ப்பு அதிகம் இருக்கிறவங்க இந்த பால் எடுத்துக்குவாங்க. பால் விஷயத்துக்காக சொன்னேங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடு மேக்சிமம் ஒரு 10,000 ரூபா போட்டால் வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம மாடு 10,000 ரூபா போட்டால் வாங்க முடியாதுங்க. கண்ணுக்குட்டி ஒரு 4 மாதத்து கண்ணுக்குட்டிக்கே 10,000 ரூபா போட்டால் இப்போ நம்ம ஏரியாவில் கிடைக்கிறது இல்லை. 50,000 ஒரு ஆவரேஜ் மாடு வாங்கலாம். 70,000 80,000 போட்டால் தான் நேரம் 10 லிட்டர் கறக்கிற மாடு வாங்க முடியுங்க. இதுக்கு அப்படி இல்லை. ஒரு 60,000 இருந்தால் 6 ஆடு 7 ஆடு வாங்கிக்கலாங்க. ஒரு பட்டி ஆடு சேர்த்திக்கலாம். அப்புறம் அதிலிருந்து நம்ம கெடா குட்டி விற்றுக்கலாம். மூட்டுக்குட்டிகளை அதிலிருந்து நாம் ஆடுகளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மாடு அப்படித்தான். கெடரிக்கன் போட்டால் நாம் மாட்டுகளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். காலக்கன் போடும்போது நாம் விற்றுக்கலாம். இதில் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு 40 ஆடு வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு கொட்டகை போட்டோம் அப்படின்னாலே அதில் ஆட்டை மெயின்டைன் பண்ணிடலாம். ஆனால் 40 மாடு வச்சுருந்தோம் அப்படின்னா நாம் நெட்டுக்கு மாட்டுச்சாலை போட வேண்டியது இருக்கும். இருக்கிற இடம் மாட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு அதிகம் தேவை. நம்ம ஆட்டுகளுக்கு இடம் அவ்வளவு தேவையில்லை. இடம் கம்மியாக இருக்குது, நம்ம குறைஞ்சது சின்ன ஒரு ரூமில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆடு தான் பெஸ்ட்டு. எங்களுக்கு இடம் அதிகமாக இருக்குது, மாடு எத்தனை வாங்கினாலும் கட்டிக்கலாம், மாட்டுச்சாலை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மாடு தான் பெஸ்ட்டு. நோய் வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு இந்த மழை காலத்தில் வெள்ளை கழிச்சல் வரும். அதிக நோய் வாய்ப்பு எதுக்கு பார்த்தா மாட்டுக்குங்க. ஆட்டுகளுக்கு மாட்டை கம்பேர் பண்ணும்போது ஆட்டுக்கு கம்மி தான். இதனால் வர்ற இழப்புகளுமே பார்த்தீங்கன்னா ஆட்டை விட மாட்டுக்கு கம்மி தான். மாட்டை விட ஆட்டுக்கு கம்மி தான். மாடு ஏதாவது பேரிழப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு கைமுதல் ரொம்ப அதிகம் போகிற மாதிரி இருக்கும். ஆட்டுக்கு அப்படி இல்லை, கொஞ்சம் அமௌண்ட்டு தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்கெல்லாம் மேய்க்கிறாங்க அப்படின்னா ஆடு தாங்க பெஸ்ட்டு. கீழேயே தள்ளி விட்டாலும் ஆடு மேக்சிமம் யாரையும் இடிக்காது. கீழே தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம 40 ஆடு 50 ஆடு ஒன்றா தான் ஓட்டிகிட்டு போக போகிறோம். இல்லை 10 ஆடே இருந்தாலும் அது ஒன்றா தான் போக போகுது. நம்ம கையில் பிடிச்சி மேய்க்கிறது கிடையாது.
மாட்டுகளை அப்படி இல்லை, நம்ம கையில் பிடிச்சி தான் மேய்க்கணும், இழுத்து தள்ளிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முட்டுச்சு அப்படின்னாவெல்லாம் வந்து பயங்கர பிரச்சனையாக இருக்கும். நல்ல சாதுவான மாடுதுக அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. மாட்டுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பழகின மாடு, சாதுவான மாடுனா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மால் மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு, இவரையெல்லாம் வந்து மாடு முட்டுச்சுன்னா என்ன ரேஞ்சுக்கு போகும்னு பார்த்துக்குங்க. மாட்டை மட்டும் விட மாட்டார், மேய்ச்சிக்கிட்டா தான் இருப்பார். ஆடுக அப்படி இல்லை, ஒரு 40 ஆடா இருந்தாலும் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக ஓட்டிகிட்டு போயிடலாம். ஆனால் இது 40 மாட்டையெல்லாம் ஒன்றா யாருனாலையும் ஓட்டிகிட்டு போக முடியாதுங்க. ஒரு ஆள் வந்து மேய்க்கிறது அப்படின்னா வந்து ஒரு 3 மாடு 4 மாடே அதிகபட்சம். அது வந்து கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகாமல் வந்து பழக்கப்பட்ட மாடுகளாக இருந்தால் தான் வந்து ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு ஓட்டிகிட்டு போக முடியும். ஆடுக அப்படி இல்லை, கூட்டம் கூட்டமாக வந்து ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம் பெயர்ந்துக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாடு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாவது வந்து நம்மளுக்கு ஆனப்பில் போடுற அளவுக்காவது வந்து காட்டுக்குள்ளே இடம் இருக்கணும். பசுந்தீவனத்துக்கான இடங்கள் வந்து இதுக்குன்னு நம்ம தனியாக ஒதுக்கணும். காடோ அல்லது வந்து தோட்டத்துலேயோ வந்து இதுகளுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஆட்டுகளுக்கு அப்படி இல்லை, தோட்டத்தில் இருக்கிற கொடிகள் அந்த இதுகளை பொறுத்தே பசுந்தீவனம் கொடுத்துக்கலாம். மேக்சிமம் வந்து மேய்ச்சல் முறை அப்படின்னா வந்து பசுந்தீவனத்தை அவாய்டும் பண்ணிக்கலாம். அதனால வந்து மாடுக இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தோட்டம் வேணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாடு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வெண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து மாட்டுப்பாலில் எடுத்துக்கிறோம். ஆட்டுப்பாலில் வந்து அப்படி எடுக்க முடியாது. இதோட சினைக்கால பருவ நாட்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து 280 நாள், ஆட்டுக்கு வந்து 150 நாள். ஆடு வந்து 2 குட்டி 3 குட்டி போடும். நம்ம மாடு வந்து ஒரு கன்றுக்குட்டி தான் போடும். ஒரு சில மாடுகள் 2 கன்றுக்குட்டியும் போடுது. கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிடாரி கண்ணாக இருந்தால் வளர்த்திக்குவோம், கெடா கண்ணாக இருந்தால் விற்றுருவோம். ஆடுகள்லேயும் அதான் கிடாரி மூட்டுக்குட்டியாக இருந்தால் நம்ம தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விற்றுக்கலாம். இது வந்து ஆட்டில் வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாடு வந்து வருஷத்துக்கு வந்து 2 டைம் குட்டி போடுது. அது வந்து நம்ம 5 மாதத்துக்கு வந்து ஆட்டு குட்டியை வளர்த்தி அப்புறம் தான் விற்றோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கையில் அமௌண்ட்டு வரும். மாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பால் ஊற்றணும் அப்படின்னா வந்து வாரம் நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கைக்கு வரும். அதில் வந்து மாட்டுக்குன்னு ஒரு அரைவாசியும் நம்மளுக்குன்னு ஒரு அரைவாசியும் கிடைக்கும். மாடு வந்து சேர்த்தி நம்மளுக்கு வந்து இதாயிருச்சு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் வரைக்கும் கறப்போம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 மாதத்துக்கு வந்து நம்மளுக்கு பால் இருக்காது. வருமானம் எதில் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். வேலை எதில் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடு இருந்தால் வந்து மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் காலையிலையும் சாயந்தரம் நாம் எந்த வீட்டுக்கு போயிருந்தாலும் இல்லை வீட்லேயே இருந்தாலும் கரெக்டாக வந்து பால் கறக்கணும். ஆனால் ஆட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணுன்ட்டு இல்லை. நம்மளுக்கு வந்து காலையிலையும் பொழுதோடவும் வந்து பால் கறக்கிற வேலை இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை வந்து ஒரு ஊருக்கே போனோம் அப்படின்னாலும் வந்து நாம் செடியோ கொடியோ வந்து அந்த பட்டியில் வந்து கட்டிட்டோம் அப்படின்னாலே அது எடுத்துக்கும். இவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஆள் வந்து இருக்கணுங்க. ஒரு 50 ஆடு இருக்குது அப்படின்னா வந்து ஒரு ஆள் மேய்ச்சிடலாம். இவங்களை வந்து ஒரு 5 மாடு இருக்குது அப்படின்னாலே வந்து ஒரு ஆள் வந்து மேய்க்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னா அந்த சாணி எடுக்கிறது, பச்சை எடுக்கிறது, மாட்டை மேய்க்கிறது, பால் கறக்கிறது இப்படின்னு வந்து பொழுதுக்கும் வந்து வேலை நிற்காமல் இருக்குங்க. ஆடு வச்சுருந்தா அப்படி இல்லை. ஈஸியாக வந்து ஆட்டை ஓட்டிகிட்டு போனோமா, காட்டுக்குள்ளே விட்டோமா, உட்காந்துருக்கிறோமா, பழையபடி ஆடு மேய்ஞ்சுதா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கும். ஆடுக ஓடிச்சு அப்படின்னா அது முடுக்கிறது அதுவும் கஷ்டந்தாங்க. ரிஸ்க் இல்லாத வேலை எதுலேயுமே இல்லை. இருந்தாலும் வந்து அதிக ரிஸ்க் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடுன்னு சொல்லலாம். மாடுனால வந்து நம்மளுக்கு டேமேஜ் எதில் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் வந்து ரவுடித்தனம் பண்ணுற மாடாக இருந்தால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. பெரியவங்கெல்லாம் வந்து இழுத்து தள்ளிருச்சு அப்படின்னா அதனால பயங்கர இதுதான். ஆட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரவுடித்தனம் இருக்காது. மேக்சிமம் வந்து நம்மளுக்கு டேமேஜும் அதிகம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆடு வச்சுருக்கிறவங்கள கேட்டால் ஆடு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மாடு வச்சுருக்கிறவங்கள கேட்டால் மாடு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து ஈஸி ஹேண்ட்லிங் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடு தாங்க. வருமானம் எது அதிகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதுகளும் வந்து குட்டிகளை நாம் விற்றுக்கிறோம், எந்த சிரமமும் இல்லாமல் குட்டிகளை விற்றுக்கிறோம். மாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒருக்கா நம்மளுக்கு இன்கம் வருது, அதை வச்சு வந்து நாம் செலவு பண்ணிக்கலாம்.
இது வந்து பொறுத்திருந்து ஒரே முட்டை வாங்குகிறோம். அதுக்கு இதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உயிர் எடை கால்குலேட் பண்ணி தான் பண்ணிக்கிறாங்க. கிலோ வந்து ஒரு 700-600 அனுசரித்து வாங்குறாங்கங்க. குட்டி கிலோ கணக்கில் பார்த்து வாங்கிக்கிறாங்க. ஒரு 6 மாதம் ஆன குட்டி அப்படின்னாவெல்லாம் வந்து 7 ரூபாய்க்கு மேலே 6 to 7, 8 அப்படி வந்து குட்டி இருக்கிறத பொறுத்து வாங்குறாங்கங்க. இதுவும் வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய வேலைன்னு தான் சொல்லலாம். வேலைப்பாடும் குறைவான வேலை தான் வந்து ஆட்லைங்க. இது வந்து ரோட்டோரத்தில் மேயிற ஆடு. ரோட்டோரத்துலேயே வந்து அதுக்கு தேவையான உணவை அது வந்து தேடிக்குது. மாடுக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோட்டோரத்துல எல்லாம் மேய்க்கவே முடியாதுங்க. எதுக்கு தான் வந்து அப்படி போகும்னே தெரியாது, அந்த அளவுக்கு போகும். அதெல்லாம் வந்து கட்டி வச்சு வைக்கப்புல் போட்டுக்கலாம், அடுத்து ஆனமசால் போட்டுக்கலாம். இப்படி அவுத்துட்டு ரோட்டுக்கால் மாடு மேய்க்கிறதெல்லாம் வந்து ஆகாத விஷயங்க. இப்போ நம்மளது ஒரு 10 ஏக்கரா தோப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சுற்றியும் வந்து கம்பி வேலி போட்டதா தோப்பாக இருந்துச்சு அப்படின்னா மாட்டுகளை வந்து 10 உருப்படியை வந்து தோப்புக்குள்ளே விட்டோம் அப்படின்னா அதுகளுக்கு வந்து மேவு பத்தாதுங்க. அவுத்து விட்டு வந்து மேய்ச்சோம் அப்படின்னா 10 உருப்படிக்கு வந்து 10 ஏக்கரா கண்டிப்பாக பத்தாது. அதற்கு தேவையான உணவு வந்து அதிலிருந்து வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. பட் இந்த ஆடுக இருந்துச்சு அப்படின்னா வந்து 30 உருப்படியாக இருந்தாலும் வந்து நம்ம உள்ளே முடுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதுகளுக்கு தேவையான உணவு வந்து அங்கே கிடச்சிரும். ஏன் அப்படின்னா ஆடு வந்து எல்லாத்தையுமே மேயும். செடி கொடி தலை எல்லாத்தையுமே வந்து அதோட உணவாக எடுத்துக்கும். மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளை மட்டும்தான் சாப்பிடும். அதனால வந்து அதுக்கு தேவையான உணவு அதில் கிடைக்காது. நம்ம வந்து தோப்புகள் உள்ளுக்குள்ளே சுத்தம் பண்ணுறக்காகத்தான் விடுறோம் அப்படின்னா தோப்புக்கு வந்து நம்மளுக்கு மருந்தடிக்கிற வேலையோ அல்லது உழவோட்டுற வேலையோ செடி கொடி வந்து ஆள் விட்டு கொத்துற வேலையோ அல்லது வந்து தோப்பை நீட் பண்ணணும்னு நினைச்சோம்னாவோ வந்து மாடு வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து நாம் வந்து ஆள் விட்டு அந்த பூடுக செடிக அதெல்லாம் இருந்தால் வந்து கொத்தித்தான் ஆகணும். ஆனால் ஆடுக அப்படி இல்லை. செடியோ கொடிகளையோ வந்து வந்து முளைச்சி வர 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 வந்து அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த செடி கொடிகள் வந்து அதுக்கு மேலே வந்து பெருசாகாது. மாடுக இருந்துச்சுன்னா பிள்ளை சாப்பிட்டுட்டும் அந்த பெரிய செடிகள் வந்து பெருசாகி வந்து நாம் ஆள் விட்டு கொத்தி எடுக்கிற மாதிரிக்கு தாங்க இருக்கும். நாம் வந்து மெயின்டைன் தோப்புக்குள்ளே பண்ணித்தான் ஆகணும். மாடு இருந்துச்சு அப்படின்னா ஆடு இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பூடு செடிகள் வராத அளவுக்கு வந்து நம்மளுக்கு குறைச்சி கொடுத்துருதுங்க. நம்மளுக்கு ரவுண்டப் பிடிக்கிற வேலையும் மிச்சம், ஆட்கள் விட்டு தோப்பு சுத்தம் பண்ணுற வேலையும் மிச்சம். அந்த வறட்சியான காலத்துலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தோப்புல இருந்து பச்சை மட்டை கீழே விழுகும் இல்லைங்களா, அதில் அந்த குச்சியை மட்டும் விட்டுட்டு அந்த பச்சை சோகையும் கூட சாப்பிட்ருதுங்க ஆடு. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தோப்புக்குள்ளே வந்து விடுறதுக்கு வந்து ஆடு தான் பெஸ்ட்டான சாய்ஸும் கூட. நம்ம வருஷம் ஒருக்கா வந்து ஆட்டுக்குப்பை வாங்கி வைக்கிற காஸ்ட்டும் வந்து கம்மியாகும். மாடு இருந்தாலும் வந்து அதோட சாணி குப்பைகள் வந்து நல்லா மக்குனதுக்கப்புறம் தொழு உரமாக வந்து நம்ம போட்டுக்கலாங்க வந்து தென்னங்கன் குழிகளுக்கு. ஸோ மாடு இருந்தாலும் ஆடு இருந்தாலும் வந்து குப்பையை வந்து ஈக்குவல் தான் தென்னங்கனுக்கு வைக்கிறதுக்கு. நம்மளுக்கு தோப்பு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஆடு தாங்க பெஸ்ட்டு. நம்மளுக்கு வேலை கம்மியாகணும் அப்படின்னாலும் ஆடு தான் பெஸ்ட்டு. நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல மாடுகள் வாங்கி நல்லா பால் கறந்து ஊற்றணும் அப்படின்னா வந்து நல்ல வருமானம் வந்து மாட்டில் இருக்குது. ஆவரேஜ் வருமானம் போதும், எனக்கு வேலையும் கம்மியாக இருக்கணும், தோட்டத்துலேயும் வேலை கம்மியாக இருக்கணும் அப்படின்னா வந்து மாடு தான் பெஸ்ட்டு. உங்களோட சாய்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நம்மளோட காட்டில் வந்து கொழுக்டாம்பில் எவ்வளோ வளர்த்தி வந்துருச்சுன்னு பாருங்கள். எல்லா பக்கமுமே பில்லு வந்துருச்சுங்க. பார்த்தாலே அழகாக இருக்குது. மழை பெஞ்சதுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு ஓட்டக்குதுங்க. கண்ணுக வந்து ரொம்ப செவந்த மாதிரி தெரியுது. கிளைமேட் சேஞ்ச் ஆனால் இது கண்ணு பச்சை பிடிக்குமா என்னன்னு தெரில. உங்கள் தென்னங்கன்னும் இப்படித்தான் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தென்னங்கன்னும் இப்படித்தான் இருக்குது, நம்ம காடும் இப்படித்தாங்க இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். வீட்டுக்கு போகலாமாங்க. பாய் பாய்.